السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மேலான கருணையை கொண்டு முதலாவது ஜும்ரா மாணவர்களுக்கான அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டும்படியான சில பல போட்டிகளை மதரசாவின் சார்பாக நடாத்தி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய நாள் பாங்குடைய போட்டி நடந்தது. அதற்கு முந்தைய நாள் கிராத்துடைய போட்டி முதலாவது அமர்வு நடந்து முடிந்தது. இன்றைக்கு அதே கிராத்துடைய போட்டி இரண்டாவது சுற்று நடைபெற இருக்கிறது. முதலாவது ரவுண்ட்ல பார்த்தது மாதிரி 14 பேர்ல 7 பேரை நம்ம தேர்ந்தெடுத்தோம். இந்த போட்டியில அந்த 7 பேரோட 5 நபர்களை மூன்றாவது சுற்றுக்கு நம்மவர்கள் கடத்தி செல்வோம். அந்த அடிப்படையில் இந்த கிராத்து போட்டியை தலைமை தாங்குவதற்காக அல்-ஹாஃபில் அஃப்னான் அத்தாயி அவர்களையும் அல்-ஹாஃபில் யூசுப் அத்தாயி அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த போட்டியினுடைய ரூல்ஸ் முதலாவது சுற்றே நம்ம சொல்லியிருப்போம். அந்த 7 பேருக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் தனிப்பட்ட சூறாவை தந்து அந்த சூறாவை இந்த இரண்டாவது சுற்றுல தான் அந்த சூறாவை தான் ஓதணும்னு நாங்கள் சொன்னோம். அந்த அடிப்படையில் இந்த இரண்டாவது சுற்றின் ஆரம்பமாக 1வது ஜும்ராவை சார்ந்த தர்மபுரியை சார்ந்த ஃபயாஸ் அத்தாயி அவர்களை கிராத் ஓதுவதற்காக அழைக்கிறேன். Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Alam tara kaifa fa'ala rabbuka bi ashabil fil. ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العليم. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இவரை தொடர்ந்து சேலத்தை சார்ந்த இஸ்ஹாக் அத்தாயி அவர்களை அழைக்கிறேன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wat-tini waz-zaytun wa turi sinin wa hadal baladil amin. Laqad khalaqnal insana fi
أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العليم السلام عليكم ورحمة الله وبركاته وعليكم السلام ورحمة الله وبركاته அல்ஹம்துலில்லாஹ். இங்கு உங்களுக்கு வரக்கூடிய நடுவர்கள்ல ஹாஃபில் அஃப்னான் அத்தாயி, அதற்கு பிறகு அல் ஹாஃபில் யூசுப் அத்தாயின்னு சொல்லியிருந்தோம். இந்த நடுவருடைய விஷயத்துல ஒரு சிறிய திருத்தம். அதன் காரணமாக அல் ஹாஃபில் யூசுப் அத்தாயி அவர்களுக்கு பதிலாக 6வது ஜும்ராவை சார்ந்த, கோயம்புத்தூரை சார்ந்த இந்த மதரசாவினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர், மிக தலைச்சிறந்த காரியான சஃபான் அத்தாயி அவர்களை அழைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக பாலக்காடை சார்ந்த அர்ஷத் அத்தாயி அவர்களை கிராத் ஓதுவதற்காக அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக அபூ சுஹைல் அத்தாயி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر
ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்தபடியாக முதலாவது ஜும்ராவை சார்ந்த யாஷி கதாயி அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரி வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதீ யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். ஸதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முதலாவது ஜும்ராவை சார்ந்த அப்துர் ரஹ்மான் அவர்களை அத்தாயி அவர்களை அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமர்வினுடைய இறுதி போட்டியாளராக நம்மவர்களுடைய இந்த அமர்வுக்கு நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய ஊரை சார்ந்த கோயம்புத்தூரை சார்ந்த முதலாவது ஜும்ராவை சார்ந்த உமர் ஃபாரூக் அத்தாயி அவர்களை அழைக்கிறேன்.
السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு இந்த கராத்தினுடைய இரண்டாவது அமர்வை நம்பவர்களுடைய மாணவர்களுடைய உதவியை கொண்டு, நடுவர்களுடைய உதவியை கொண்டு இந்த போட்டி இரண்டாவது சுற்று என்பது முடிவடைந்திருக்கிறது. நம்ம இந்த போட்டியுடைய ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சொன்னோம். என்னன்னா, முதலாவது சுற்றுல 15 நபர்கள் இருப்பீங்க. இரண்டாவது சுற்றுக்கு வரும்பொழுது அந்த 15 நபரிலிருந்து 14 நபர்களாக மாறுவீர்கள். மூன்றாவது சுற்றுக்கு போகும்போது இந்த 7 நபர்களிலிருந்து 5 நபர்களை நடுவர்களுடைய உதவியை கொண்டு அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த இரண்டாவது சுற்றில் இருந்து மூன்றாவது சுற்றுக்கு கடக்க இருக்கக்கூடிய அந்த 5 நபர்கள் யார் என்பதை நடுவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உங்களுடைய அனைவருடைய திறமையும் பார்த்து அவங்க மார்க்கு போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னால், இதற்கு நடுவில் நம்பவர்களுக்கு புதிதாக இடையில் நடுவராக வந்த 6வது சுமராவை சார்ந்த சஃபான் அலதாயி அவர்கள் நம்பவர்களுக்கு முன்னால் இந்த போட்டியை பற்றி சில பல வார்த்தைகளை கூறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான நடந்து முடிந்த இந்த கிராத் போட்டியிலே பல்வேறு மாணவர்கள், ஒன்னாசுமராவை சார்ந்த மாணவர்கள் தங்களோட திறமையை நன்றாக வெளிக்காட்டினீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக கிராத் என்று சொன்னாலே மொத்த உலமாக்களுக்கு மத்தியிலே நீங்க ஒரு அஜிர்தா இமாம ஒரு பள்ளிக்கு போறீங்க, உங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க வீட்டுக்கு போய் இந்த கித்தாபுடைய அந்த ஃபால ஃபால ஃபாலு அது கேட்க மாட்டாங்க. என்னப்பா ஓதி இருக்க, கொஞ்சம் தொழுகை வை, வீட்டு குடும்பத்தாருக்கு முன்னாடி கொஞ்சம் தொழுகை வை அப்படின்னு தொழுகை வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது கிராத் போட்டி. அல்லாஹு தாலா எல்லாருக்கும் அந்த கிராத் வளத்தை அல்லாஹு தாலா கொடுப்பதில்லை. சில பேர்த்துக்கு சில குரல்களை அல்லாஹு தாலா கொடுப்பான், சில பேர்த்துக்கு சில தஜ்வீது முறைகளை அல்லாஹு தாலா கொடுப்பான். நம்ம எந்த அளவுக்கு அந்த கிராத்துகளை பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஃபியூச்சர் ஒளிமயமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பேசிய எல்லா மாணவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் நன்றாக கிராத் ஓதினார்கள். குறிப்பா சொல்லணும்னா, என்னதான் கிராத் பிராக்டிஸ் அங்க கத்தி இங்க கத்தி பிராக்டிஸ் எடுத்தாலும் இங்க வந்து கொஞ்சம் நின்னா என்ன ஆகும், கால் கொஞ்சம் நடுங்கும்,
கை கொஞ்சம் கீழே போகும். அப்படி ஒரு பயம் இருக்கதா செய்யும். ஆனா அந்த பயத்திலேயே நிறைய பேர் யாஷிக்குடைய குரல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம அப்துல் ரஹ்மா கீழே பயங்கரமா ஓதிட்டு இருந்தான். ஆனா இங்க வந்து கொஞ்சம் அந்த பயம் இருக்கும். இப்போ சிறிய சிறிய தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். கிராத் ஓதுவதற்கு முக்கியமானது தஜ்வீனுடைய சட்டங்கள். அது 2-3 அரிசத்தி இருந்துச்சு. அபு சுஹைல் அவரும் சூப்பரா கிராத் ஓதுனாரு. இப்போ இந்த மாதிரி அவருடைய தஜ்வீத் முறையில நல்லா இருந்துச்சு. அப்போ அதுதான் நடுவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் 5 பேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்முடைய அஃப்ரான் ஹவுஸ் அவர்கள் அறிவிப்பார்கள். அதாவது முக்கியமானது நம்ம அந்த தஜ்வீத் முறைப்படி கரெக்டா ஓதணும். சும்மா ஏனாதானே இல்லாம எந்த இடத்துல சிறிய மத்த பெரிய மத்த எந்த இடத்துல நீட்டணுமோ, குத்துபு ஜத்து கல்கலா இதையெல்லாம் அந்த தஜ்வீனுடைய சட்டத்தை முழுமையாக அறிந்து அந்த கிராத்தை வந்து தெளிவா ஓதி பார்க்கணும். அப்பதான் அதற்குண்டான பையன் நமக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு மாணவரும் ரொம்ப அழகான முறையில தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறீங்க. இதில் கலந்து கொள்றதா ரொம்ப முக்கியமானது. நம்ம செலக்ட் ஆகலை, நம்ம ஜெயிக்கலை, நம்ம ஃபைனல் வரைக்கும் வரல, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வாழ்க்கையை இழந்து போயிட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போதான் மதரசாக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கீங்க. இதில் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கலந்துக்கிறதே பெரிய விஷயம். அதான் உண்மையானது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வருஷம் நான் எல்லாத்தையும் ரொம்ப பெருமையாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு பேரண்ட் வந்தப்போ சொன்னேன், எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்னா சுப்ராவை பார்த்தா. ஏன்னா எல்லாருமே சின்ன சின்னதாக இருக்கீங்க, ரொம்ப அன்பாக இருக்கீங்க, ரொம்ப பாசமாக இருக்கீங்க, உஸ்தாத் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க. நான் பொதுவாக வந்து அப்படி டிஸ்டன்ஸை மேக் பண்ணுவாங்க, உஸ்தாத் அப்படி தூரத்துலேருந்து முறைக்கிற மாதிரியே பார்ப்பாங்க. ஆனால் அழகா நமக்கு சலான்னு சொல்கிறாங்க, சிரிச்ச முகத்தோட இருக்கிறாங்க. இதுவே நம்ம மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது. 24/7 வந்து நம்ம தொடர்ந்து மதரசாவை கண்காணிச்சு பல கஷ்டங்கள் சிரமங்கள் அப்படி இருந்தாலும் அந்த ஒன்னா சுப்ரா மாணவர்களுடைய அந்த முகத்தை பார்த்து அவங்களுடைய அழகான பேச்சை கேட்டாலே கஷ்டங்கள்லாம் போயிருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். உண்மைதான், அந்த சேட்டைகள், ஆனால் சேட்டைலாம் இருக்குது, அதான் கொஞ்சம் குறைக்கணும். விளையாட்டு வினையாயிரும். சில பேர் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க, சண்டை போடுறீங்க. அதெல்லாம் நம்ம கேமரா நீங்க நினைச்ச உற்சாகம் வந்து இங்க இல்லை, நம்ம பார்க்கறதே கிடையாது அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களை 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய கிருபையில பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க போனாலும் எந்த இதுக்கு போனாலும் நீங்க என்ன செய்யறீங்க. 2 நாள் கூட இல்லை, ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயமா போயிருந்தேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்து உஸ்தாமார்களுக்கு கமாண்ட் கொடுத்துட்டே இருந்தேன். இங்க பாருங்க, இவன் இங்க என்ன மாதிரி பண்றான், இவன் இங்க பண்றான், இத மாதிரி இவன் சேட்டை பண்றான், இந்த மாதிரி பண்றான். ரசிக்காத விதமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த சேட்டைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஃபைட் போடுறீங்க. சில நேரங்கள்ல வந்து என்ன செய்யறீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி போடுறீங்க. இன்னைக்கு கூட பார்த்தேன், நசுருதீனும் யாசிக்கு ஏதோ கிளாஸ்ல ஃபைட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் உடனே உஸ்தாதுக்கு போன் அடிச்சு, அப்படியே 2 பேரும் ஃபைட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, முதல்ல போய் தடுங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னாங்க, ஜாலியா தான் விளையாண்டுருக்காங்க. எல்லா நேரமும் ஜாலியா இருக்காது, திடீர்னு அப்படி ப்ரெஷர் ஆயிரும். அப்போ டக்குன்னு ஃபைட்டு, சும்மா விளையாடுற ஃபைட்டு உண்மையான ஃபைட் ஆகி போயிடும். அப்போ அதுக்கப்புறம் கை கால அப்புறம் உட்காந்து அழுதுகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்ததுல அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த ஃபைட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனால் மாஷா அல்லாஹ் எல்லாருமே நல்லா கராத்து ஓதுறீங்க, நல்லா அழகா பாங்கு சொல்றீங்க. எல்லா போட்டோவும் ஃபேஸ்புக்கில் பேரண்ட்ஸுக்குலாம் அனுப்புகிறோம். எல்லாரும் பார்த்து அவ்வளோ சந்தோஷம். ஃபேஸ்புக்கில் போடுறோம், எல்லாரும் பயங்கர லைக்காக இருக்குது. ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய போட்டியில் எந்த போட்டி, எல்லா போட்டியிலும் நீங்கள் நல்லபடியாக கலந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இது உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தும், உங்களுடைய சிந்தனைகளை இன்ஷா அல்லாஹ் நல்லா ரொம்ப இதுவாக்கும். மற்ற ஜும்ராவை விட நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல கூட சொன்னேன், ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. மற்ற 5 ஜும்ரால ஒரு முன்மாதிரி ஜும்ராவோ ஒன்னா ஜும்ரா இருக்கணும். பா இந்த ஜும்ரா மாதிரி இருக்கணும்ப்பா. எல்லாரும் எவ்வளவு பாசமா இருக்காங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கணும். சொல்ல புரிஞ்சு அப்படி இருக்கலாம்ல. யாரும் ரோல் மாடலா காமிச்சு ஒன்னா ஜும்ரா பிள்ளைங்களை போய் பாருங்கப்பா, கோல்டு மாதிரி இருக்கிறாங்க, வைரம் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். வயசு வித்தியாசம் இருக்கலாம், ஜும்ரா கூட இருக்கலாம், ஆனா மெச்சூர்னா முக்கியம். ஒருத்தர் வந்து 5ஆவது சும்ரா வந்துட்டாரு, 4ஆவது சும்ரா வந்துட்டாரு, மெச்சூரே இல்லாம இருக்கிறாரு, சின்ன குழந்தை மாதிரி இருக்காருன்னா இத்தனை வருஷம் ஒரு இத்தனை சும்ரா வந்ததுக்கு அர்த்தம் இல்லை. ஆனா 1ஆவது சும்ரா நீங்க மெச்சூரா இருந்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளையும் கலந்து கொள்ளுங்க.
சீக்கிரம் அந்த போட்டிகளுடைய வீடியோவை முஸ்தாக் மோலா வந்து அதை சீக்கிரம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, வெறும் போட்டோவை மட்டும் அனுப்புறீங்களே, எப்படி என் பையன் வாங்க சொன்னா, எப்படி கிராத் ஓதனான்னு கேட்கறாங்க. அதனால வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அத்தாமாவை பொறுத்த மட்டும் பையன் வந்து கிறுக்கிற மாதிரி போட்டா கூட என் புள்ள போட்டிருக்கான் பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால பேரண்ட்ஸ் வந்து அதை ஆசைப்படுறாங்க, எப்படி அவன் வாங்க சொல்லியிருப்பான். ஏன்னா நமக்கு தெரியாது இவன் எப்படி வீட்டுல சேட்டை பண்றவனா இருந்திருப்பான்றது அவங்களுக்கு தான் தெரியும். என்ன அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஆச்சரியமா எதிர்பார்க்கறாங்க. அதனால வீடியோ கொஞ்சம் இன்ஷால்லா முஸ்தாக் போல பணி வன்போடு என்ன செய்யற அந்த வீடியோவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்லோட் டக்குன்னு மொத்தமா கூட அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அந்த டைமிங் அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா இன்ஷா அடுத்த போட்டி என்னது, நேத்து போட்டி இருக்குது. அதுல இன்ஷா நல்ல உற்சாகமா நல்ல ட்ரைனிங் கொடுங்க. ட்ரைனிங் கொடுத்து போட்டியில கலந்துக்கு வைங்க. நேத்துக்கெல்லாம் என்ன செய்யுங்க, அந்த பாட்டை கேட்க வச்சு நல்லா யாரை நல்லா பாடுறவங்களை கொடுத்து ட்ரைனிங் கொடுங்க. நல்லா அப்படியே ஆனா எல்லாருக்கும் நல்ல குரலா இருக்கிறதுனால இதுவே ஒரு புருதா டீமா செட் பண்ணிடலாம். ஒரு வாரம் இந்த வியாழக்கிழமை நைட்டு வந்து ஒரு வாரம் ஒன்னா சும்ரா மட்டுமே புருதா டீமா நீங்க என்ன செய்யலாம், செட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் குரான் ஓத தெரியுது, பெரும்பாலும் புருதா படிக்க வரும். எல்லாம் வாய்ஸ் சின்ன இந்த பசங்களை புருதா டீமை மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா கலக்கலா இருக்கும். அப்படி ஏற்கனவே கோரஸ்லயே சவுண்டு கிழியுது, அதுல புருதா டீமா செட் பண்ணிட்டீங்க, எல்லாமே நல்லா ஓதக்கூடிய, எல்லாருக்குமே நல்ல வாய்ஸ் இருக்குது, நல்லா வாசிக்கக்கூடிய திறன் இருக்கு. அதனால புருதா டீமை செட் பண்ணி இந்த வாரம் வர வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ பெரிய சும்பரா யாரும் இருக்கக்கூடாது, வெறும் ஒன்னா சும்பரா மட்டும் ஓதுற மாதிரி ட்ரைனிங் கொடுங்க. அந்த ஆரம்பத்துல இதை கொடுக்குற ட்ரைனிங் தான். அதனால புருதா டீம் யாரோ யூசுப் அப்சாவோ சஃபான் போலாம் இருக்காங்க, நீங்க என்ன செய்யணும், புருதா டீம் இவங்களை செலக்ட் பண்ணி அதுக்கு ஃபுல்லா என்ன செய்யுங்க, ட்ரைனிங் கொடுங்க. ஒரு வாரம் இவங்களை மட்டுமே புருதா ஓதுவீங்க, ஸ்டேஜ்ல கலக்கிடுவாங்க. என்ன பெரும்பாலும் கேரளா இருக்குது, மேட்டுப்பாளையம் இருக்குது, பெரிய பெரிய ஊர்ல இல்லை, என்ன பல தமிழ்நாடே இங்கதான் இருக்கு. அதனால நல்லா சூப்பரா ஓதிடுவாங்க. ட்ரைனிங் கொடுங்க, ஒரு புது விதமா இருக்கு, மற்ற சும்ராவுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அதனால இன்ஷால்லா ரொம்ப ஜஸாக்கல்லா. ஏற்பாடு போட்டிய சிறப்பா வந்து அவங்களுடைய பாட நேரங்கள், இலியாஸ் மோலா வந்து கோபமா பேசுறாங்க, டென்ஷன் ஏத்துறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவங்களுக்கும் பாடம் நடக்குது. அந்த அவங்களுடைய பாடம் போக்குவரத்து எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுதான் உங்களோட இருக்கிறாங்க. நீங்க அப்படி சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஸ்ட்ரிக் பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ இல்லை. அவங்க உங்களுக்காக தியாகம் செய்யறாங்க. அவங்களுக்கு அவசியம் இல்லையே, இதுக்காக அவங்களுக்கு என்ன இலியாஸ் மூலம் இருந்தாங்க 10,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்க அப்படியே நம்ம கொடுக்குறோம், அப்படிலாம் கிடையாது. இது ஒரு பொறுப்பு. உஸ்தாத் சொல்லிட்டாங்க, நம்ம உஸ்தாத் பேச்ச மாறு செய்யக்கூடாது, உஸ்தாதுக்கு நம்ம கட்டுப்படணும், அவங்க செய்யறாங்க. ஒரு பொறுப்பு பாக்குறவங்களுக்கு சில நேரங்கள்ல அது கோவம் வரதான் செய்யும். இப்ப நம்ம அம்மாவே இருக்கிறாங்க, எப்ப பார்த்துமா கண்ணு மூக்கு பாவம் அப்படியா கொஞ்சிட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரத்துல கொஞ்சுவாங்க, திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா அம்மா டெரர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பறக்கும்னு தெரியாது. சில வீடுகள்ல பாத்திரத்துல அடி விழுவும், சில வீடுல கட்டையில அடி விழுவும், ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி விழுவும். அப்ப பெற்ற தாயே வந்து எல்லா நேரத்திலையும் பாசம் காட்டுறது இல்லை. சில நேரங்கள்ல அவங்களுக்கே கோவம் டைமிங்கை பொறுத்து வருது, ஆனா பிரிச்சிருவாங்க. அத்தா எல்லா நேரத்திலையும் பாசமா இருக்க மாட்டாரு, திடீர்னு டென்ஷனா இருப்பாரு, டென்ஷனா தூக்கி போட்டு மீச்சு போடுவாரு. இதுதான் யதார்த்தம். அப்ப அந்த மாதிரி நம்மள பொறுப்பு பாக்குறவங்க எல்லா நேரத்திலையும் நம்மள அப்படியே வலிஞ்சு பார்க்கணும்ன்றது எதிர்பார்க்க முடியாது. அதனால சில நேரங்கள்ல கோபமா பேசினாலும் இது பண்ணாலும் அந்த நேரத்துல நம்ம மேல தப்பே இல்லைனாலும் நம்ம என்ன செய்யணும், சரி ஏதோ சொல்றாங்க அப்படின்ற காதுல வாங்கிட்டு காதுல போயிடணும். நம்மள்ட்ட தப்பு இருந்தா திருத்திக்க போறோம், தப்பு இல்லைன்னா சரி நம்ம உஸ்தாத் தானே திட்டுறாங்க, நம்ம இன்சார்ஜ் தானே திட்டுறாங்க, நமக்காக எவ்வளவோ இரவு பகல் பார்க்காம நம்ம கூட அவங்க பாடத்தை விட்டுட்டு இருக்கிறாங்களே, நம்ம மன்னிச்சு விட்டுறணுமே ஒழிய அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க எப்படி சொல்லலாம், இப்படி நான் இது பண்ணலாம் அப்படின்னு இருந்தா உலகத்துல எங்க போனாலும் வாழ முடியாது. சொல்ல புரிஞ்சா? நமக்காக தியாகம் செய்யறவங்களுடைய தியாகத்தை நம்ம உணரணுமே ஒழிய சின்ன குழந்தை மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்றதை இந்த நேரத்துல உங்களுடைய மேலான இதுல இன்ஷா அல்லாஹ் செலுத்திக் கொள்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இதை தொடர்ந்து நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய அல்-ஹாஃபில் அஃப்னான் அத்தாயி அவர்கள் இந்த 2வது சுற்றிலிருந்து யார் யாரெல்லாம் 3வது சுற்றுக்கு போயிருக்காங்கன்ற டீட்டெயிலை கூறுவதற்காக நாங்கள் அழைக்கிறோம்.
அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து மாணவர்களும் நல்லபடியாக ஓதினீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது சுற்றுக்கு இடம்பெற்ற 5 மாணவர்கள். முதலாவதாக கேரளா சார்ந்த அர்ஷத் அத்தாய் 20க்கு 19 மார்க் எடுத்தவர். அடுத்தது கோயம்புத்தூரை சார்ந்த உமர் ஃபாரூக் 20க்கு 18 மார்க் எடுத்தவர். மூன்றாவது இடத்தில் தர்மபுரியை சார்ந்த ஃபயாஸ் தாய் 20க்கு 17 மார்க் எடுத்து மூன்றாவது சென்றவர். நான்காவதாக அபு சுஹேல் 20க்கு 16 மார்க். ஐந்தாவதாக யாஷி கத்தாய் 20க்கு 14 மார்க். அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது சுற்றுல அம்மஜுசுல கடைசி வல்லுஹால இருந்து நாஸ் வரைக்கும் அந்த சூறாக்குள்ள நாங்க இங்க வந்து சொல்லுவோம், இந்த சூறா ஓதுங்க. அந்த டைம் இங்க வந்து ஓதணும். எந்த சூறான்னு சொல்ல மாட்டோம். இங்க வந்து சரி நீங்க நின்றுவீங்க, நாங்க சொல்லுவோம் இந்த சூறா ஓத நான் நீங்க ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். ஓதிடலாமா? இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அல்லாஹ் உங்க தௌஃபீக் செய்வானாக. 5 மாணவர்களும் நல்லபடியாக ரெடியாகி வந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த 5 மாணவர்களுடைய பெயர்களை இந்த இடத்துல நடுவர் நம்பர்களுக்கு குறிப்பிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த 3வது சுற்றுக்கான ரூல்ஸே அவங்க சொல்லியிருப்பாங்க. 3வது சுற்று எப்போ என்று இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்குள் உங்களுக்கு தெரிய வரும். நாளைய நாள் இதே மகரிபுக்கு பிறகு நாத்துடைய அதாவது பாட்டுடைய போட்டி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதற்கு உங்களுக்கு தனியாக இன்சார்ஜுகளை போட்டு அவர்கள் உங்களுக்கு பிராக்டிஸை அளிப்பார்கள். அதை நீங்கள் கேட்டு நல்ல முறையில் தயாராகக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நீங்களும் அந்த அனைத்து துறையிலும் சிறந்த நபர்களாக வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அது மட்டுமல்லாமல் நம்மவர்களுக்கு முன்னால் நம்மளுடைய உஸ்தாத் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் கூறினார்களோ அந்த அனைத்து விஷயத்தையும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக என்கின்ற மேலான துஆக்களோடு இந்த அமர்வை இனிதே முடித்துக் கொள்கிறேன். சல்லு அலல் ஹபீப்.